ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி மைக்ரோஷிப் பேட்ச் ஆண்டனால நிறைய வீடியோ பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னது மாதிரி 0.868 ஜிகா ஹெர்ட்ஸுக்கு பார்த்தோம். இப்போ புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் 4 ஜிகா ஹெர்ட்ஸுக்கு நமக்கு மைக்ரோஷிப் பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம டிசைன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ஆர்எஃப் ஆப்டிகல்ஸ், ஆண்டனாஸ், நெக்ஸ்ட் பேட்ச், நெக்ஸ்ட் டைம் டொமைன், இது எம்எம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஜிகா ஹெர்ட்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மினிமம் ஃப்ரீக்வன்சி அவர் 2.4 கொடுத்துருந்தாரு. நம்ம அவர் கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். 6 ஜிகா ஹெர்ட்ஸு. ஃபீல்ட் ஹெச் ஃபில் ஃபார் ஃபீல்ட் அவர் கரெக்டாக 4 கேட்டிருந்தனால நம்ம 4 கொடுத்துக்கலாம். 4. நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, எப்பவும் போல் பவுண்டிங் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரேட்டு பேட்ச்சு அப்படி ஆட் பண்ணுவோம். நம்ம அதே மாதிரியே இப்போவும் பண்ணிடுவோம். ஸோ கேல்குலேஷன்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன் 4 ஜிகா ஹெர்ட்ஸ்க்கு. இதை நான் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதை நீங்கள் வேணுன்ற மாதிரி பாஸ் பண்ணி நீங்கள் ரீடிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, தனித்தனி பேஜாக கூட காட்டலாம். ஓகே, நான் முடிஞ்சால் இந்த ஃபைலை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெரிஃபிகேஷன் ஆக்சுவலாக டைம் போயிட்டுருக்கு வெரிஃபிகேஷனுக்கு. அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ட்ரைவ் லிங்க்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னால் ட்ரைவ் லிங்க் அப்லோட் பண்ண முடிஞ்சால் அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் ஆட் பண்ணி விடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோஸில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து அப்படியே வேல்யூஸ் இங்கே காப்பி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டுடைய லென்த்து ஃபஸ்ட் நான் வேல்யூஸ் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்ட்ரேட்டுடைய வித்து, நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டுடைய ஹைட்டு, பேட்ச் லென்த்து, பேட்ச் வித்து, அதுக்கு திக்னஸ்ஸு, ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி ஏதோ ஒன்று திக்னஸ், அதுக்கப்புறம் மைக்ரோஸ்ட்ரிப் வித்து, நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்ட்ரிப் லென்த்து, அதுக்கப்புறம் இன்லெட் லென்த்து, இன்லெட் வித்து, வேற என்ன, அதுக்கப்புறம் நம்ம கே கண்டுபிடிப்போம். அதாவது போர்ட் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தேவைன்னா அப்படியே நடுவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் லென்த்து 27.198 இருக்குது. 27.198. ஓகே, சப்ஸ்ட்ரேட் வித்து 32.636. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் ஹைட் நமக்கு தெரியும் 1.6. பேட்ச் லென்த்
இதோ இருக்கு 17.598 17.598. நெக்ஸ்ட் பேட்ச் வித்து இதோ இருக்கு 23.036 நெக்ஸ்ட் திக்னஸ் 0.035. மைக்ரோஸ்ட்ரிப் வித் வந்து நம்ம ஹோமில் VBA மேக்ரோஸில் கால்குலேட்டில் அனலிட்டிக் லைன் இம்பிடன்ஸ் தின் மைக்ரோஸ்ட்ரிப். இதில் வந்து ஹைட் 1.6, ஃப்ரீக்வன்சி வந்து 4 GHz, எப்சிலான் ஆர் 4.3. ஓகே, இப்போ வந்து நம்ம வித்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அது எப்போ வந்து நமக்கு Z0 வந்து 50 ohms வருதோ அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ 3.137 இது கொடுத்தோம்னா நமக்கு வந்து 50 ohms வரும் கரெக்டாக. ஸோ வந்து இதுதான் நமக்கு வந்து மைக்ரோஸ்ட்ரிப் வித்து. இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் 3.137. நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்ட்ரிப் லென்த்து வந்து இதோ இருக்கு. ஓகே, ஹைட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது லென்த்து SL/2 - PL/2. மைக்ரோஸ்ட்ரிப் லென்த்து SL/2 - PL/2. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டோடைய டெப்த் ஆர் லென்த்து 5.866. இன்சர்ட் வித் MW/4. மைக்ரோஸ்ட்ரிப் வித் பை 4. K வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து நான் அப்படியே விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து டிசைன் பண்ண ஃபஸ்ட்டு அப்படியே நாம் இப்படி பாக்ஸாக டபுள் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்து கூட பண்ணலாம். இது வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து எஸ்கேப் கொடுத்து பண்ணுறேன். சப்ஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரேட்டு -SL/2 to SL/2 -SW/2 to SW/2. ஹைட் வந்து 0 to SH சப்ஸ்ட்ரேட் ஹைட்டு. ஓகே, மெட்டீரியல் வந்து நம்ம எப்சிலான் ஆர் வந்து 4.3 எடுத்ததுனால FR4 லாசி எடுத்துக்குவோம். FR4 லாசி அதில் தான் வந்து எப்சிலான் வேல்யூ வந்து 4.3 இருக்கும். ஓகே, லோட் இதை வந்து ப்ரிவ்யூ கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ சப்ஸ்ட்ரேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம WCS இன்க்ளூட் பண்ணிட்டு கிரவுண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் WCS வித் செலக்டட் ஃபேஸ் கொடுக்கணும். கொடுத்தா அலைன் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம பிரிக்கு கொடுத்து டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்து கிரவுண்டும் சேம் டைமென்ஷன்ஸ் தான். SL/2 to SL/2 ஃபார் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா -SW/2 to SW/2. 0 to thickness T, கேபிட்டல் T கொடுத்தோமா, கேபிட்டல் T. ஓகே, இது வந்து காப்பர் அனீல்டு மெட்டீரியல் கொடுப்போம். காப்பர் அனீல்டு. ஓகே, லோட் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓகே, மறுபடியும் பிக் ஃபேஸ் கொடுத்து WCS அலைன் பண்ணிக்கும். அலைன் WCS வித் செலக்டட் ஃபேஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரிக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம பேட்ச் கிரியேட் பண்ணுவோம். பேட்ச்
பேட்சுடைய லென்த்து minus PL by 2 to PL by 2 minus PW by 2 to PW by 2. நெக்ஸ்ட் திக்னஸ் வந்து 0 to T. அதுவும் காப்பர் அன்யீல்டு. ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே பேட்ச் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மைக்ரோஸ்ட்ரிப் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா WCS-ஐ இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்துட்டு இந்த U டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். U டைரக்ஷனில் எவ்வளோ மூவ் பண்ண போகிறோம்னா PL by 2 டைரக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஏன்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இங்கே வந்து கிரியேட் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ இங்கே வந்து மைக்ரோஸ்ட்ரிப் வித் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் வந்து மைக்ரோஸ்ட்ரிப் அந்த ஃபீட் லைனை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து மறுபடியும் பிரிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் மைக்ரோஸ்ட்ரிப். இப்போ இங்கே தான் நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ யூமின் எங்கே இருக்குது பாருங்கள். யூ இந்த டைரக்ஷனில் இருக்குது. மைக்ரோஸ்ட்ரிப்பு 0லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் வரணும். ஸோ 0லேருந்து மைக்ரோஸ்ட்ரிப் விட்த் வரைக்கும் கொடுக்குறேன். மைக்ரோஸ்ட்ரிப் லென்த்து. ஓகே நெக்ஸ்ட்டு வி பாருங்கள். இங்கேருந்து நெகட்டிவ்லேயும் போகணும், பாசிட்டிவ்லேயும் வரணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் மைனஸ் மைக்ரோஸ்ட்ரிப் விட்த் பை 2 மைக்ரோஸ்ட்ரிப் விட்த் பை 2 இப்படி கொடுத்தா எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வரும், சென்டராக வரும். ஓகே நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் வந்து T. இதுவும் காப்பர் அன்யீல்டு. ப்ரிவியூ கொடுத்து பார்த்தா நமக்கு இப்படி வருது. ஓகே மைக்ரோஸ்ட்ரிப் விட்த்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இன்லெட்டை வந்து கட் பண்ணணும். இன்லெட்டை கட் பண்ணுறதுக்கு இந்த WCS-ஐ இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே வெட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க WCS-ஐ இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மூவ் பண்ண போகிறோம், V டைரக்ஷனில். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் WCS V டைரக்ஷனில் மைக்ரோஸ்ட்ரிப் விட்த்துடைய ஹாஃப் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ரிவ்யூ. ஓகே இப்போது இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் பிரிக் யூஸ் பண்ணுறோம். அப்படியே டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இன்லெட் 1. இப்போது இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக கொடுங்க. யூமின் வந்து 0 இங்கே இருக்குது, யூமினோட மேக்ஸிமம் இங்கே இருக்குது. ஸோ யூமினோட இங்கே வெட்ட போகிறதுனால யூமினோட மேக்ஸிமம் எனக்கு 0, மினிமம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 0, மினிமமில் நான் இன்லெட் லென்த் வரைக்கும் வெட்டுறேன். இன்லெட் லென்த்து. நெக்ஸ்ட்டு விமின் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வெட்ட போகிறோம். ஸோ 0ல் தான் இருக்குது. வி மேக்ஸில் தான் நம்ம வந்து இன்லெட்டுடைய விட்த்து கொடுக்க போகிறோம். இதோட ஹைட்டு சப்செட் திக்னஸ் T. ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம வேக்யூம் கொடுக்குறோம், ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறோன்றதுனால. ரிவ்யூ கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கட்டாகவே ஹைலைட்டட் ஷேப் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த வந்து கட் ஆகும். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த WCS-ஐ இங்கே மூவ் பண்ணணும். V டைரக்ஷனில் நெகட்டிவ் டைரக்ஷனில் மைக்ரோஸ்ட்ரிப் விட்த்து. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் WCS V டைரக்ஷனில் மைனஸ் மைக்ரோஸ்ட்ரிப் விட்த்து. ரிவ்யூ. ஓகே மூவ் ஆயிடுச்சு. ஓகே இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு மறுபடியும் பிரிக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு இதுக்கு பேர் இன்செட் ஏதோ ஒன்று இன்லெட் 2. இப்போ யூமின் வந்து யூ மேக்ஸ் 0, யூமின் வந்து நெகட்டிவ்ல வரணும். அதே மாதிரி தான் மைனஸ் இன்லெட் லென்த். ஓகே நெக்ஸ்ட்டு விமின் விமேக்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், விமின் வந்து எனக்கு நெகட்டிவ்ல இருக்கணும், விமேக்ஸு எனக்கு 0வாக இருக்கணும். ஸோ இங்கே நான் எடிட் பண்ணக்கூடாது, இங்கே கொடுக்கணும். மைனஸ் இன்லெட் விட்த். ஓகே இப்போது திக்னஸ் வந்து
வேக்யூம் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்துட்றேன். கட்டவே ஹைலைட்டட் ஷேப். ஓகே, இப்போ நமக்கு பேட்ச் டிசைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கே கண்டுபிடிக்கணும், போர்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதுக்கு வந்து நான் பிக் ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். பிக் ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து போர்ட் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இது கொடுத்துக்கோங்க, சால்வர் போர்ட்ஸில் calculate போர்ட் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து கேவை வந்து நம்ம calculate பண்ணுறோம். 5.69 வருது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த கேவை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். Ctrl P. ஓகே, இப்போது நம்ம வந்து வேவ் கைடு வைக்க போகிறோம். இந்த இடத்துல சிமுலேஷன் வேவ் கைடு போர்ட், இந்த இடத்துல SH into K அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் SH ரிவ்யூ பார்க்குறோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வேவ் கைட் போட்டு வந்துச்சு. இப்போ நம்ம சிமுலேஷன் மட்டும் பண்ணால் முடிஞ்சிருச்சு. செட்டப் சால்வர், நார்மலைஸ்டு ஃபிக்ஸ்ட் இம்பிடன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணணும். ஓகே, சிமுலேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 1D ரிசல்ட்டில் எஸ் பேராமீட்டர்ஸ் போயிட்டு கிராஃப் பார்ப்போம். இது வந்து 4 GHz கிட்ட வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இதுலேயே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கர்வ் மார்க்கர்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.94 இருக்குது. அதாவது 4 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இது வந்து நமக்கு S11 வேல்யூ. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேண்ட்வித் கண்டுபிடிக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷோ ஆக்சிஸ் மார்க்கர். இதை வந்து -10 dB இருக்குல்ல, -10 dBயில் கரெக்டாக லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு இதையும் இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு அதுதான் வந்து பேண்ட்வித். ஓகே, இதோடைய ரேடியேஷன் பேட்டர்ன் பார்க்கணுன்னா ஃபார் ஃபீல்ட்ஸ் போங்க. ஃபார் ஃபீல்ட்ஸில் F = 4 இருக்கும். ஓகே, இதுதான் இதோட ரேடியேஷன் பேட்டர்ன். இந்த ரேடியேஷன் பேட்டர்ன்லேயே வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரோட பார்க்கணும்னா ஷோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சி ஃபார் ஃபீல்ட் டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்தோன்னா நமக்கு Z டைரக்ஷனில் அதிகமான ரேடியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.